ஸ்ரீ சாய்பாபாவின் அவதார தினமான இன்று முதல் ஸ்ரீ சாய்பாபாவின் லீலைகளை நம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைதோறும் நமது ஆன்மீக ராகம் சேனலில் காணவிருக்கிறோம். காயத்துக்கு கட்டுப்போடுவது மருத்துவராக இருந்தாலும் அந்த காயத்தை குணப்படுத்துவது கடவுளின் செயலே என்று சொல்லப்படுவதுண்டு. மருத்துவ முறைப்படி உரிய சிகிச்சை அளிக்கும் உலகியல் மருத்துவர்களுக்கு இது பொருந்தும். ஆனால் பாபாவோ பார்வையாலேயே பல்வேறுபட்ட நோய்களையும் பஸ்பம் செய்பவர். சொற்களால் வியாதிகளைச் சுவடு தெரியாமல் போக்குபவர். அவரது கனிவும் கருணையும் கவசங்களாக இருந்து கடும் பிணிகளின் தாக்குதல்களை தடுத்திடும் வல்லமை மிக்கவை. அவர் அளிக்கும் மருந்துகளும் அவரது மருத்துவ முறைகளும் விசித்திரமானவையாகவும் வழக்கத்துக்கு மாறானவையாகவும் மருத்துவ விதிகளுக்கு முரண்பட்டவையாகவும் இருப்பதுண்டு. மருத்துவத்தால் குணமாகாத கொடிய நோய்களை அவர் தெய்வீக மகத்துவத்தால் குணப்படுத்தி வந்தார். மனிதனின் அங்கங்களைச் சிதைத்துச் சீரழிக்கும் தொழுநோயை குணப்படுத்த அவர் கையாண்ட வழிமுறை இந்த உண்மையை விளக்கும். அப்போது பாபா ஷீர்டிக்கு வந்து சில ஆண்டுகளே ஆகியிருந்தன. பெரும்பாலான மக்கள் அவரை ஒரு மருத்துவராகவே அறிந்திருந்தனர். வெகு சிலர் மட்டுமே அவர் ஒரு மகான் என்பதை உணர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருத்தி ஆமன்பாய் என்ற பெண்மணி. ஆமன்பாய் அன்பும் பொறுமையும் இறையுணர்வும் மிக்கவள். பாபாவின் மீதும் அவரது அருளாற்றலின் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவள். இந்த ஆமன்பாய்க்கு அவள் மகன் உருவில் சோதனை வந்தது. வாழ வேண்டிய வாலிப பருவத்தில் கொடிய தொழுநோயினாலும் கடுமையான காய்ச்சலினாலும் அவதிப்பட்டான். அருமை மகன் அல்லல் படுவதைக் கண்ட ஆமன்பாய் உடைந்து போனாள். அந்தத் தாயுள்ளம் பதறித் தவித்தது. இருப்பினும் அவள் நம்பிக்கை இழக்கவில்லை. பாபா தன் மகனை கண்டிப்பாக குணப்படுத்துவார் என்று பரிபூரணமாக நம்பினாள். அக்கம் பக்கத்தில் உள்ளோரிடம் பெரிய மகானாகிய பாபா தன் மகனை குணப்படுத்தி விடுவார் என்றும் சொன்னாள். அவள் மீது கருணை கொண்ட பாபா அவளது வீட்டுக்குச் சென்று கன்பத்ஷரி கனாடேயின் உடல்நிலையை பரிசோதித்தார். பின் அவனுக்கு வந்திருக்கும் தொழுநோயை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்று கூறிய சாய்பாபா அதற்குரிய மருந்து தயாரிக்க நல்ல பாம்பின் விஷம் தேவை என்பதையும் தெரிவித்தார். நல்ல பாம்பு ஒன்றை பிடித்துக் கொண்டு வர அவனை பணித்தார். அச்சத்தாலும் அவநம்பிக்கையாலும் தயங்கினான் கனாடே. தொழுநோயாளியை நல்ல பாம்பு கடிக்காது என்றும் எவ்வித அச்சமும் இன்றிப் பாம்பை பிடிக்கலாம் என்றும் அவனை ஊக்கப்படுத்தினார் பாபா. கனாடேயின் உள்ளத்தில் நம்பிக்கை துளிர்த்தது. காடு முழுவதும் அலைந்து திரிந்து ஒரு நல்ல பாம்பை பிடித்து வந்தான். அந்த பாம்பு அவனது கைகளில் இருந்து தப்பிக்க முயன்றதே தவிர அவனை கடிக்கவில்லை. நல்ல பாம்பின் விஷத்தைக் கொண்டு மருந்து தயாரித்து அவனுக்குக் கொடுத்தார் பாபா. உட்கொள்ள வேண்டிய முறைகளையும் பத்தியங்களையும் பற்றி உரைத்த பாபா அவற்றை மிகச் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கன்பத்ஷரி கனாடே மருந்து உட்கொள்ள ஆரம்பித்த சில நாட்களிலேயே நல்ல பலன் தெரிந்தது. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவன் வெகு விரைவில் குணமடையத் தொடங்கினான். பாபாவிடம் ஏதோ தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கிறது என்ற எண்ணம் ஷீர்டி மக்களிடையே தோன்ற ஆரம்பித்தது. பகோஜி என்பவன் கடுமையான காய்ச்சலால் மிகவும் அவதிப்பட்டான். அவன் உடல் அனலாகக் கொதித்தது. கண்களைத் திறந்து பார்க்கக்கூட முடியாமல் காய்ச்சல் மிகுதியில் உளர ஆரம்பித்தான். மரணத்தின் எல்லைக்கே சென்று விட்டதால் அவன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை உறவினர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவில்லை. அப்போது பாபா அவனுக்கு ஏதோ மருந்தை புகட்டினார். பிறகு அதிர்ச்சியளிக்கும் விசித்திரமான ஒரு வைத்திய முறையை கையாண்டார். இரும்புக் கம்பி ஒன்றை பழுக்கக் காய்ச்சி அவன் செவித்தடங்களிலும் முதுகிலும் சூடு வைத்தார். பார்ப்பதற்கு முரட்டு வைத்தியமாகத் தோன்றினாலும் அது உடனடியாக பலன் தந்தது. பகோஜியின் காய்ச்சல் சட்டென்று குறைந்தது. அவன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு முழுமையாக குணமடைந்தான். சாய்பாபாவின் சிகிச்சைகள் மட்டுமின்றி அவரது செயல்களும் வாழ்க்கை முறைகளும் விசித்திரமானவையாக இருந்தன. அதுவும் அவர் தூங்கும் முறை மிக மிக வினோதமானதாகும். நானா சாஹேப் டேங்களே என்பவர் பாபா உறங்குவதற்காக ஒரு பலகையை கொண்டு வந்து கொடுத்தார். அது 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் கொண்டது. பாபா அந்த பலகையை தரை மீது கிடத்தி அதன் மீது உறங்குவார் என்று அவர் நினைத்தார். ஆனால் பாபா அந்த பலகையை நைந்து போன மெல்லிய கந்தல் துணிகளால் மசூதியின் உத்தரங்களில்
ஊஞ்சல் போல கட்டி அதன் மீது உறங்குவதை வழக்கமாகக் கொண்டார். எந்த நேரத்திலும் அருந்துவிடும் போல் தோற்றமளித்த கந்தல் துணிகள் அந்தப் பலகையை தாங்கியதே ஓர் அதிசயம். அதிலும் அது பலகையையும் தாங்கி பாபாவையும் தாங்கியது அதிசயத்திலும் அதிசயம். பலகையின் 4 புறங்களிலும் மூலைக்கு 1 மண் விளக்கு ஏற்றி வைப்பார் பாபா. அந்த விளக்குகள் இரவு முழுவதும் தொடர்ந்து எரிவதற்கு தேவைப்படும் எண்ணெய், திரி போன்றவற்றை கச்சிதமாக வைத்திருப்பார். சுடர்விட்டு எரியும் விளக்குகளின் நடுவே ஊஞ்சல் பலகையில் பாபா அமர்ந்து இருப்பதையோ துயில் கொள்வதையோ தரிசனம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். இடைவிடாமல் பக்தர்கள் அவரைக் காண அங்கு வந்தபோதிலும் ஒருவராலும் அவர் பலகையின் மீது ஏறுவதையோ அல்லது கீழே இறங்குவதையோ காண முடியவில்லை. அவர் ஊஞ்சல் பலகையில் எப்படி ஏறினார், எப்படி இறங்கினார் என்பதை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் பலர் விழிப்புடன் கவனிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த முயற்சியில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. அவர்களின் ஆர்வக்கோளாறு அதிகமானது, கூட்டமும் அதிகமானது. ஒருநாள் பாபா ஊஞ்சல் பலகையை துண்டு துண்டாக உடைத்து எறிந்து இதற்கு ஒரு முடிவு ஏற்படுத்தினார். பாபாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஷீர்டியின் மக்களுக்கு புரிய வைத்தது. பாபாவுக்கு விளக்குகள் மீது தனிப்பிரியம் உண்டு. அவர் கடைக்காரர்களிடம் சென்று எண்ணெய் பெற்றுக் கொண்டு வந்து மசூதியிலும் கோயிலிலும் விளக்கேற்றி மகிழ்வது வழக்கம். இரவு முழுவதும் விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல் ஒளி சிந்தி மின்னி எரிவது உண்டு. என்னாயிற்றோ தெரியவில்லை. இலவசமாக எண்ணெய் வழங்கி வந்த வணிகர்கள் இனி எண்ணெய் கொடுக்கத் தேவையில்லை என ஒருநாள் தீர்மானித்தனர். வழக்கம்போல் பாபா எண்ணெய் கேட்டு வந்தார். அவர்களோ எண்ணெய் இல்லை என்று தீர்மானமாக தெரிவித்துவிட்டனர். எண்ணெய் இருந்தது, ஆனால் கொடுக்கும் எண்ணம் இல்லை. இதனால் பாபா கோபமோ குழப்பமோ அடையவில்லை. காலி தகர டப்பாவுடன் மசூதிக்குத் திரும்பினார். எண்ணெய் தர மறுத்த வணிகர்களுக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு ஏற்பட்டது. வியாபாரத்தை விட்டுவிட்டு மசூதிக்குப் போய் அங்கு நடப்பவற்றை கவனிக்கத் தொடங்கினர். பாபா எண்ணெய் இல்லாத விளக்குகளில் காய்ந்து போன திரிகளை நிதானமாக இட்டார். பாபா என்ன செய்யப் போகிறார் என்று வணிகர்கள் ஒருவரை ஒருவர் பார்வையால் கேட்டுக்கொண்டனர். அதிசயங்கள் தொடரும்.